மனம் நம்மை காக்குமே. ஏ கோபாலக ஏ கிருபாஜலநிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சந்தக ஏ கஜேந்திர கருணா பாரீனகே மாதவ ஏ ராமானுஜயே ஜகத்ரய குரோ ஏ புண்டரீகாக்ஷமோ ஏ கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வமோ வினா. நாராயணியத்தினுடைய 18வது தசகத்தில் பிருதுவனுடைய பெருமை, அவர் பண்ணக்கூடிய 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை இந்திரன் அபகரிக்க அதை பிருதுவனுடைய பிள்ளை போய் மீட்டு வந்தா யாகமானது தொடர்றது. இவ்வாறு தொடரப்பட்ட ஒரு யாகம் 100ல 99 யாகத்தை பண்ணிட்டார் அந்த பிருது சக்கரவர்த்தியானவர். இன்னும் ஒரே ஒரு யாகம் அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டார். 99 அஸ்வமேத யாகம், 1 அஸ்வமேத யாகம், 100 அஸ்வமேத யாகம். இவர் சங்கல்பம் பண்ணின்ற பலன் பூர்த்தியாகும். அந்த 100வது அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கச்சேயே இந்திரனுக்கு மறுபடியும் பயம் வந்து இந்த குதிரையை அபகரிக்கிறான். அது அவர் மீட்கணும்ன்ற போது பிருது சக்கரவர்த்திக்கே கோபம் வருதுன்னு 18வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தில் அந்த சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி கம்பீரமாக ஆரம்பிச்சு தொடர இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். எதிராஜவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். காஞ்சிபுரத்தை அடுத்த திருவத்திபுரம் என்று அழைக்கக்கூடிய செய்யார் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைந்து இப்போது நாம் தரிசிக்க இருப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இதோ நமக்கு திவ்ய சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே அழகாக கருணை கூர்ந்த முகங்களோடு பலவிதமான மாலைகளை சார்த்திக் கொண்டு ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் நின்ற திருக்கோலத்திலே கருணையோடு நம்மை அனுகிரகிக்க, மற்றொரு புறம் பூதேவி நாச்சியாரும் அதே சேவையை நமக்கு அளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆதிகேசவ பெருமாள். அது மட்டுமா, உயர்ந்த நவராத்திரி அல்லவா, இந்த தினத்திலே ஆதிகேசவ பெருமாள் மற்றொரு திருக்காட்சியாக இந்த திருக்கோயிலிலே அமர்ந்த திருக்கோலத்தோடு காட்சியளிக்கிறார். இப்போது இங்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இல்லை. இந்த திருக்கோயிலின் தனி நாச்சியாரான எதிராஜவல்லி தாயார் உற்சவமூர்த்தி கம்பீரமாக எவ்வாறு பட்டாபிஷேக திருக்கோலத்திலே ஏக ஆசனத்திலே ராமனும் சீதையும் அமர்ந்திருந்தார்களோ அதே காட்சியோடு ஆதிகேசவ பெருமாள் தாயாரோடு நமக்கு அளிக்கக்கூடிய திவ்யமான சேவையை நாம் இந்த நவராத்திரியிலே அடைவது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும். ஆகா, உற்சவமூர்த்தியான ஆதிகேசவ பெருமாள் உயர்ந்த பாண்டியன் கொண்டையைத்தான் சார்த்திக் கொண்டு அந்த கொண்டைக்கு கீழே நெற்றிக்கு மேலே பதக்கங்கள் அமைக்கப்பட்ட திருவாபரணத்தோடு நடுவிலே பூக்களானது அழகாக சுற்றப்பட்டிருக்க கம்பீரமான சிரசின் சேவையை நமக்கு இந்த பெருமாள் அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு கீழே உயர்ந்த திருமண் காப்பு, ஆச்சரியமான சாந்தமான முகம், நேத்திரங்கள் திறந்திருக்கக்கூடிய நேத்திர சேவை, புன்னகை தவழக்கூடிய மந்த ஸ்மிதத்தோடு மாலைகளை கம்பீரமாக சார்த்திக் கொண்டு பல பல கல்பதித்த ஆபரணங்கள் பல பலவே என்று காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் சங்கு சக்கரத்தோடு மட்டுமல்ல, அபய கஸ்தத்தோடும் வரத கஸ்தத்தோடும் ஒரு திருவடியை லாவகமாக தொங்கவிட்டு கொண்டு அந்த வலது திருவடியை சற்றே தூக்கியவாறு என்னுடைய திருவடியை சரணடைந்து விடுங்கள், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रजा என்று காட்டுவது போலவும் மற்றொரு திருவடியை அழகாக மடக்கிக் கொண்டாலும் அவருடைய திருவடி நமக்கு சேவையை அளிப்பது போல் சற்றே முன்னால் நீட்டிக்கொண்டு அந்த திருவடி சேவையை திருவடி முதல் திருமுடி பாண்டியன் கொண்டை வரை அழகாக பெருமாளை சேவிக்கக்கூடிய நமக்கு பெருமாளுக்கு அருகிலேயே நவராத்திரியின் உயர்ந்த அலங்காரமாக இங்கு எதிராஜவல்லி தாயாரானவள் அவளும் உயர்ந்த கிரீடத்தை இதோ தரித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த திருமுடியிலே பலவிதமான ஆபரணங்கள் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்க தானும் உயர்ந்த மாலைகளை சார்த்திக் கொண்டு நீல வண்ணமான ஒரு உயர்ந்த வஸ்திரத்திலே
மஞ்சள் வண்ணமும் கலந்திருக்க அவளுடைய வக்ஷஸ்தலத்திலே ஆபரணங்கள் பற்பல என பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு எம்பெருமான் போலவே அபய கஸ்தத்தோடும் வரத கஸ்தத்தோடும் நமக்கு உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் தாயாரின் சேவையை உயர்ந்த தினத்திலே நாம் அடைகின்றோம். திவ்யமான ஆரத்தியோடு நமக்கு இந்த திவ்ய பாக்கியமான தரிசனத்தோடு குருவாயூருக்கு நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் 18வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, தேவேந்திரம் முகுருதிவாஜினோ கரல்தமோ வல்கௌதமோ முனிவர மண்டலே ஜுகூஷோர் ருந்தானே கமலபவே கிரதோ சமப்தவோ சாக்ஷாத்வோ மதுரிபு வைக்ஷதாக ஸ்வயம் ஸ்வோ 99 யாகத்தை குருவாயூரப்பா பிருத்துவானவர் முடிச்சு 100வது யாகத்தை ஆரம்பிக்கச்சே இந்திரன் சாது ரூபத்துல வந்து இந்த ஒரு குதிரையை அபகரிச்சுட்டு போயிட்டான். மறுபடியும் அவனுடைய புள்ள இந்திரனை துரத்திண்டு ஓடினார். அப்போ ஒரு பரம சாது பக்கத்துல இந்த ஒரு குதிரை இருக்கிறத பார்த்தார். இந்திரன் வந்து ஒரு சாது வேஷம் போட்டுட்டான். சாதுவை அழிக்க கூடாதே, அவரோட சண்டை கூட போடாதே, பிருதுவனுடைய புத்திரன் எப்படி போடுவான்? அதனால வேகமா இனிமே இவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வந்து பிருதுவான தங்க அப்பாட்டுக்க சொன்னா, ஒரு சாதுவனிடத்துல இருக்கு, அது தேவேந்திரனா யாருன்னு தெரியலேன்னு. அத்ரி மகரிஷி விடல. பிருது, இது தேவேந்திரனுடைய மாயம், அவனை விடக்கூடாது, அவன் சாது இல்ல, சாது வேஷத்துல வந்திருக்காம பசுத்தோல் போத்தின ஒரு புலியா இருக்கான், அதனால அவனை அழிச்சிடணும்னு உடனே பிருது மகாராஜாவுக்கே கோபம் வந்துருத்தான். அவன் அழிச்சுடுறேன்னு கிளம்பினார். அதுக்குள்ள அத்ரி மகரிஷிகள்லாம் என்ன பண்ணா, இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு போய் அவனை அழிக்க வேண்டாம், யாகத்துக்கு எவனாவது ஒருத்தன் ஒரு தடையை உண்டாக்கினான்னு சொன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி தட்சிணாகிரியில இந்திரனுடைய அந்த மந்திரத்தை ஜபிச்சாம அழியணும்னு இங்க ஆகுதிய பண்ணா போறோம், அங்க போயிடுவான். யாக குதிரையை எடுத்துட்டு வந்துள்ளான், இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சண்டை போட வேண்டாம்னாலாம். சரி, ஏதோவது பண்ணலாம்னு கோபம் வராத பிருத்துவுக்கும் இந்திரன் பேர்ல கோபம் வந்துருத்து. ஏன்னா ஒண்ணு யாகத்தை பண்றதை தடுக்கிறான், 2வது 100 யாகம் நம்ம பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணதுக்கு ஒரு தடையை உண்டாக்குறான். மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் நம்ம, இவன் கஷ்டப்படுற போது நம்ம பல பல அவதாரங்களை எடுத்து இவனுக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம், அந்த ஒரு விவரமும் தெரியாம இப்படி பண்றானேன்னு அழிச்சுரம் பாருன்னு தட்சிணாகிரியில அந்த ஒரு ஹோமத்தை யாகத்தை பண்றதுக்காக ஆரம்பிக்கணும்னு தொடங்கினாலாம். அப்ப பிரம்மா பார்த்தார், பயந்து போயிட்டார். இந்திரன் உலகத்துல அழிஞ்சுட்டா என்ன இருக்குன்னு ஓடி வந்துட்டாராம் பிருது பண்ணக்கூடிய 100வது யாகத்துக்கு. பிருது சக்கரவர்த்தியை தனியா அழிச்சுன்னு போனார். அப்பா, இந்திரன் தெரியாம பண்ணிட்டான், அவன் பேர்ல கோவிச்சுக்க வேண்டான்னு மன்னனி புரியும் வேள்வி வருபயல் விழந்திலாயால் துன்னரோ தனி வீட்டின்பல் துழைப்பதே விழைந்து நின்றாய், இன்னதோர் வேள்வி ஒன்றும் இயற்றுதல் ஒழுதி என்றும் பொன்னுலக அளிப்பால் தன்மேல் பொகு பகை போக்கினாலே. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார். பிரம்மா வந்து பிருத்துவுக்கு உபதேசம் பண்ணாராம், அப்பா 100 அஸ்வமேத யாகத்தை பண்ணா என்ன கிடைக்கும்? இந்திர பதவி கிடைக்கும். உன்னோட சொரூபம் உனக்கு தெரியாதா? நீ மகாவிஷ்ணுன்னு எனக்கு தெரியுண்டா. இந்திரனுக்கே அந்த பதவியை அளிக்கிறவனுக்கு 100 யாகத்தை பண்ணி இந்திரபதியை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? எல்லா அதிகாரமும் உன்னிடத்துல இருக்க, அதனால நீ இந்திர பதவிக்காக இந்த யாகத்தை பண்ணல. உலகத்துல வேணன் உண்டாக்கின அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை பரிபூர்ணமா நிலநாட்டணும், வேணன் மாதிரி இனிமே இன்னொருத்தன் இந்த வம்சத்துல வரக்கூடாதுன்னு தர்மத்தை நிலநாட்டணும்னு தானே 100 யாகம் பண்ண ஆரம்பிச்ச. அதுல 99 பண்ணா என்ன, 100 பண்ணா என்ன? 99ஓடையே நீ நிறுத்திக்கோ. அதனால இந்த 100வது யாகத்தை பண்ணலையேன்ற ஒரு கவலை உனக்கு வேண்டாம், இந்திர பதவியும் உனக்கு தேவையில்லை. தர்ம சிந்தனையினால நீ பண்ண இந்த யாகமே 100 யாகங்களை பண்ண ஒரு பலனை அளிக்கும். புது சக்கரவர்த்தியே, உன்னோட ஒரு நல்ல சிந்தனைக்காக பின்னாடி ஒரு காலத்துல சனகாதிகள் உத்தமமாக உன்னுடைய அரண்மனைக்கு வருவா, அவளை வரவேற்று அவர்கள் மூலமாக ஆத்ம ஞானத்தை உபதேசம் பெறக்கூடிய பரமபாகியத்தை நீ அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு. அதனால நீ இந்த யாகத்தை இதோடு நிறுத்திண்டு இந்திரனுடைய அவன் பேர்ல இருக்கிற கோபத்தை விடுன்னு சொல்லிட்டே இருக்கச்சே. குருவாயூரப்பா, என்ன ஆச்சரியம்,
இந்திரனை ஒருத்தர் அங்கேருந்து அழிச்சுட்டு வந்தாராம். யாரு அழிச்சுன்னு வந்தாருன்னா சாட்சாத்வமதிருபுமை க்ஷத ஸ்வயம் ஸ்வம். ஸ்லோகத்தோட கடைசி வரியில சொன்னார், மகாவிஷ்ணு தன்னுடைய வைகுண்ட லோகத்திலேந்து தேவேந்திரனை அழிச்சுண்டு பிருது மகாராஜா கிட்டக்க இவன் குதிரையை அபகரிச்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக அழிச்சுன்னு வந்துட்டாராம். அவ மகாவிஷ்ணு வந்தாருன்னு பட்டத்திரி எழுதல, சாட்சாத்வம். இங்க பிருது சக்கரவர்த்தியாக இந்திரன் பேர்ல கோச்சின் இருக்கிறதும் மகாவிஷ்ணு தான். இந்திரனை சமாதானப்படுத்தி மன்னிக்க சொல்றதுக்காக அவனை அழிச்சுண்டு வருதும் மகாவிஷ்ணு தான். சகஸ்ட சீரிஷா புருஷகான்னு எத்தனை ரூபத்துல இருக்க, நீயே வர, நீயே இந்திரன் அழிச்சுட்டு வர, அந்த இந்திரனை விட்டு உன்னை நீயே சமாதானம் பண்ணிக்க போற. என்ன ஆச்சரியண்டா இது குருவாயிரப்பா. ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமான பிருத்துவும் சந்திக்கக்கூடிய இடம். மகாவிஷ்ணு வந்தவுடனேயே பிருத்து அவரை தன்னையே தாம் வணங்கினார் நாராயண பட்டத்திரி. ஸ்வயம் கைய கூப்பினாராம் பிருது சக்கரவர்த்தி. நான் என்ன புண்ணியம் பண்ணேன், பிரம்மாதான் வந்தாருன்னு பார்த்தா மகாவிஷ்ணுவே சங்கு சக்கரத்தோட என்ன தேடிண்டு வந்தாரு. என்னை விட பாக்யவான் வேற யாரும் இல்லைன்னு குருவாயிரப்பா. ராமாவதாரத்துல பரசுராமனும் ராமனும் சந்திச்சுண்டான். அதே போல திருமலையில உற்சவம் ஆரம்பிக்கிறதோ என்ன பொருத்தம் பாருங்க. வராக சுவாமியும் திருவேங்கட முடையானும் சந்திச்சுண்டாளாம். பெருமாளும் சந்திச்சுக்கிற கட்டம்ன்றது அநேகமா சில இடங்கள்ல தான் நடந்திருக்கும். ஒன்னு ராமாவதாரத்துல, இரண்டாவது கலியுகத்துல திருமலையில ஸ்ரீனிவாசனும் வராக பெருமானும். பிருது சக்கரவர்த்தியருடைய சரித்திரத்துல பட்டத்திரி சொன்னார், பிருதுவான மகாவிஷ்ணுவும் இந்திரன் அழிச்சுண்டு வந்த மகாவிஷ்ணுவும் ஒத்தருக்கொத்தர் சந்திச்சுண்டு ருந்தானே கமலபவே கிரதோ சமப்தவோ சாட்சாத்வம் அதிருபுமை க்ஷதா ஸ்வயமோ ஸ்வமோ. தங்களுடைய அம்சமான மகாவிஷ்ணுவை தாங்களே தரிசித்தேன். அப்ப பகவான் மகாவிஷ்ணு சொன்னாரா, பகவான விவைகுண்ட சாகம் மகவதோ விபுகு யஜ்ஞபதிர் துஷ்டோ யஜ்ஞம் அத்புதமாக்ஷதகா. இந்த இந்திரனை எம்பொருட்டு பிருத்துவே நீங்க மன்னிச்சுடணும், நானே வந்திருக்கேன் அவனுக்காக. ஏன்னா அவங்கிட்டக்க எனக்கு எப்பவுமே அவன் தப்பு பண்ணா கூட அவங்கிட்டக்க எனக்கு ஒரு பிரியம் உண்டு, அவனை நீங்க மன்னிக்கணும்னு சொல்ல தேவேந்திரனும் பிருத்துவனுடைய பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்டான். அப்படியே அரவணைச்சென்றார். ரெண்டு மகாவிஷ்ணுவும் சந்திச்சுண்டான்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், பன்முறை இந்திரல் யாக புரவியை மறைத்திடும் பாணியில் இறங்க வன்முறை தங்க முனிவரை அவனை தீஜனை கொளுத்திட முனைய இந்நிலை கண்ட பரமனும் தடுக்க யாகத்தின் இறுதியில் நீ வீர் மன்னிய விண்டு வடிவமாய் காட்டி மகிழ்ச்சியில் மூழ்கிடச் செய்தீர். இந்திரனை மன்னிச்சு விட்டையாமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சு 18வது தசகத்துல 9வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். தொடங்கட்டும். அந்த வைபவங்களை எல்லாம் நாம் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே இப்போது செய்யாறில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் பல உற்சவ மூர்த்திகளின் நவராத்திரி திவ்ய அலங்கார தரிசனங்களோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.